ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நைட் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி எனக்கு சுத்தமாகவே உடம்பு சரியில்லைங்க. என்னால் எந்த வேலையுமே பார்க்க முடியல. பேசாமல் படுத்துட்டேன். என் பையன் நான் படுத்துருக்கதை பார்த்துட்டு, அம்மா விடுங்கம்மா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நானே செய்கிறேம்மா, உங்களுக்கு ஏதாவது நானே செஞ்சு தரேன் அப்படின்ட்டு நைட்டு டிஃபனை அவனே செஞ்சுட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு தோசை ஊற்றி ஒரு தேங்காய் சட்னி தாங்க வச்சான். மார்னிங் உளுந்து மாவு கொஞ்சோன்னு எடுத்து வச்சுருந்தேன், பசங்களுக்கு ஈவினிங் வடை சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னால் தான் முடியலையே, அதனால அவனே அதையும் செஞ்சுட்டான். ஏதோ அவனுக்கு தெரிஞ்சதை வச்சு செஞ்சுட்டாங்க. என் பசங்க 2 பேரும் கிச்சனுக்குள்ளே போய் ஒரு ½ எல்லா ஒர்க்கும் முடித்து, இந்தாங்கம்மா தோசை, எந்திரிங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளுக்கு முடியாமல் இருந்தப்போ கூட பசங்க நம்மளுக்காண்டி ஹெல்ப் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி. உங்கள் வீட்டில் பசங்கள்லாம் இப்படி ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பொம்பளை பிள்ளைங்க தான் வேலை செய்யணும், பசங்கள்லாம் வேலை செய்யக்கூடாதுன்றதெல்லாம் அந்த காலங்க. நான் சின்ன வயசுலேருந்தே என் பசங்களுக்கு ஒவ்வொரு வேலையுமே சொல்லி கொடுத்துட்டேன். என்னால் முடியலன்னா அவங்க தானே பார்க்கணும், வேறு யார் பார்ப்பாங்க? அதனால அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒவ்வொரு வேலையுமே சொல்லி கொடுத்தேன். பெரியவனை பார்த்து சின்னவனும் கற்றுக்கிட்டான். அவனும் எல்லா வேலையுமே பார்ப்பான் வீட்டில். இந்த வேலை தான் செய்வேன், இந்த வேலை நான் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. தம்பி, அம்மாவுக்கு முடியலப்பா செய்யுங்க, நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்களே செஞ்சுருவாங்க. அதுதான் எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு நான் நினைக்கிறேங்க. நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி வேலைகளை நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து வளர்க்குறது தான் சரின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.